அண்டர் 10 lakhs ஒரு ஈவி கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் ஹேட்ச்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் சேஃப்டி அண்ட் ஃபீச்சர் லோடா இருக்கணுமா? டாடா டியாகோட ஈவி தாங்க உங்களுக்கான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ 7,99,000 ரூபாய்க்கு டாடா டியாகோ ஈவிங்கிற ஸ்டார்ட் ஆகுது. இந்த வெஹிக்கலோட டாப் வேரியன்ட் ஆன் ரோட் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபாக்குள்ளேயே நம்மளால ஓன் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வெஹிக்கலில் என்ன மாதிரியான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட டிரைவிங் ரேஞ்சுங்கிறது எவ்வளோ வரும், ஆனால் இந்த வெஹிக்கல் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதோட டிரைவிங் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ரிவ்யூவை இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீடைல்டு பிரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி டாடா மோட்டார்ஸ் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வண்டி வந்து இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பெஸ்ட் பிரேக் அழுத்திட்டு நம்ம டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் டிரைவில் போட்டுட்டேன், வண்டி வந்து மூவ் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஹேண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்லாம் கிடையாதுங்க, மேனுவலாக போடுற மாதிரி தான் இந்த வெஹிக்கலில். அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன். ஸோ டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஈஸியாக ஓட்டிக்கலாம். ஸோ வண்டி வந்து ஷோல்டர் நமக்கு இந்த வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு, அதனால ஈஸி ஜட்ஜ்மெண்ட்ல ஓட்டிட முடியும். டியாகோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரைவ் மோட்லேயே பவர் டெலிவரி நல்லாவே இருக்குங்க. ரோடு கொஞ்சம் ஒரே மேடு பள்ளமாக தாங்க இருக்கு, பட் இந்த இதுலயும் ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது நமக்கு. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே லைட் ஸ்டேரிங் வீலுங்க, ஓட்டுறதுக்கு ஈஸியாகவே இருக்கு. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கல் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் நமக்கு வந்துருங்க, இவி அப்படிங்கவும். ஸோ அதோட லெவல்ஸ் வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ லெவல் 1ல இருக்கு, நான் லெவல் 3க்கு ஏற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் லெவல் 3ல இருக்கு. ஸோ இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து போறேன். இப்போ ஆக்சிலேட்டர்ல இருந்து நான் கால் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது வண்டி வந்து சடனா நமக்கு நிக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம நார்மல் லெவல் 1ல வச்சு பிரேக் அழுத்ததை விட லெவல் 3ல வச்சு பிரேக் அழுத்தும் போது நமக்கு இன்னுமே எவிடென்ட்டா இருக்கு. ஸோ இப்போ ஹைவேஸ்ல உங்களுக்கு நான் போறேன், இப்போ வந்து நார்மல் டிரைவ் மோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு இதுல பின்னாடி வண்டி எதுவும் வரல, செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பிரேக் அழுத்துறேன் அப்படிங்கும் போது சடனா நிக்குது, நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ரீஜென்ரேட்டிங் வந்து இது ஒர்க் ஆகுறது நமக்கு நல்லாவே காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணி ஓட்டி பார்க்குறேன் இதில் அப்படியே. ஸோ நம்ம ஆந்திகோல ஸ்போர்ட்ஸ் மோட் சேஞ்ச் பண்ண முடியுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு டார்க் டிஃபரன்ஸ் நல்லாவே நமக்கு தெரியுதுங்க, என்ன மாசான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வெஹிக்கலோட பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டார் தான். இந்த டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு மேக்ஸிமமா 55 கிலோவாட்ஸ் பவர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பிஎஸ்ஆ பார்த்தீங்கன்னா ஒரு 75 PS ரேஞ்ச் தக்கலாம் வரும். 114 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதுல வந்து நமக்கு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் இருக்குங்க, வேரியன்ட் பொறுத்து அது நமக்கு மாறுபடும். டியாகோ ஈவில பாத்தீங்கன்னா XE மீடியம் ரேஞ்சு, XT மீடியம் ரேஞ்சு, XTல லாங் ரேஞ்சு அண்ட் XZ பிளஸ் லாங் ரேஞ்சுன்னு 4 வேரியண்டா வருது. இந்த மீடியம் ரேஞ்சில் வந்து நமக்கு 19.2 கிலோவாட் ஹவர் பேட்டரி கொடுத்துருப்பாங்க, லாங் ரேஞ்சில் வந்து 24 கிலோவாட் ஹவர் பேட்டரி. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் சொன்ன பவர் ட்ரெயின் எல்லாமே வரும். ஸோ மீடியம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து 45 கிலோவாட் பவரும் 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு 10 கிலோவாட் பவர் வந்து லாங் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது மீடியம் ரேஞ்சில் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேஞ்ச் அதிகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதோட பவரை வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ், ஹேண்ட்லிங், பிரேக்கிங் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஈவி வெஹிக்கிளுங்க நம்ம ரீஜென்ரேட்டிவ்ல போட்டுட்டோம்னா பிரேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து குறை சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் செட்டப் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. வீவிங் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஓஆர்எம்ஸ் நல்லாவே இருக்குங்க. பட் போனட் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா போயிருக்கு, நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியா தான் இருக்கு, ஏன்னா இது வந்து சின்ன வண்டி, காம்பாக்டான ஒரு ஹேட்ச்பேக் அப்படிங்கவும் ஷோல்டர் ரூம் கம்மி தான், வித் கம்மிங்கவும் நமக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ஈஸியா அது இருக்கு நமக்கு. ஸோ ஒரு 4 பெரியவங்க நல்லா கம்ஃபர்டபுளா போக முடியுங்க, ஹைவேஸ்ல டிராவல்னாலும் நல்லா போக முடியும். அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்குள்ள ஓட்டணும்னாலுமே நல்லா கம்ஃபர்டபுளா போக முடியும். நான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை இருக்கு, பிளஸ் ஸ்டேரிங் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஓட்டும் போது இப்போ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet டாலு, எனக்குமே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் மாதிரி தான் அப்படிங்கவும் நமக்கு ஒரு டயர்ட்னஸ்மே இருக்காது. சிட்டிக்குள்ள வந்து டென்ஷன் ஃப்ரீயா நம்ம நெக் டு நெக் டிராஃபிக்ல ஈஸியா ஓட்டிட்டு போகலாம்.
மற்றபடி இதோட ரேஞ்ச் அண்ட் ப்ரைசிங் டீடைல்ஸ் எல்லாமே ஃபைனல் என் நோட்ல நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஸோ தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 km/h வரைக்கும் போகுங்க. ஸோ இது வந்து ஸ்பீட் லிமிட் நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 120 தான் இதில் நம்மளால போக முடியும். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் அந்த NVH லெவல் கொஞ்சம் நல்லாவே நமக்கு உள்ளுக்குள்ள டிராவல் ஆகுதுங்க. ஸோ டிரைவ் மோட்ல இருக்கனால அந்த ஒரு டார்க் வந்து நம்ம கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹைவேஸுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்றேன் திரும்ப. ஸோ இதில் நீங்கள் என்எம்எஸ்ஸான பவர் டெலிவரிங்க, சூப்பர். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பவர் பிக்கப்புங்கிறது கிடைக்குது. நீங்கள் பார்க்கலாம் இல்லை எவிடென்ட்டா. ஸோ 100+. ஸோ நல்லாவே இருக்குங்க. சூப்பர்பான ஒரு பிக்கப்புங்கிறது கிடைக்குது நமக்கு. அன்கண்ட்ரோலான ஒரு ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இனிஷியலா ரொம்ப குயிக்கான செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு 100+ வந்து ரீச் ஆகுது இது. ஸோ நம்ம டக்குன்னு ஒரு புஷ் கொடுக்கும்போது சீட்ல இருக்கவங்க பின்னாடியும் போக முடியுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு இனிஷியல் டார்க்குங்கிறது கொடுத்து வண்டி முன்னாடி போகுது நமக்கு. இந்த வெஹிக்கலோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 166 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் ஸ்டிஃப்னஸ் ஆகிறதே நம்மளால பார்க்க முடியுது. ஹை ஸ்பீட் போக போக ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஆகுது. அந்த கண்ட்ரோலை வந்து எடுத்துக்குது. எலக்ட்ரிக்கலா நமக்கு அந்த கண்ட்ரோலை வந்து எடுத்துக்குது. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வைஸே நான் சொல்றேன். ஸோ இந்த டியாகோ ஈவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2400 mm தான் இதோட வீல் பேஸ் வருது. ஸோ ரொம்பவே சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஒரு ஃபுல் லோன்லாம் போகும்போது நமக்கு ஒரு 160 mm தான் கிடைக்கும். அதனால ஓவர் ஹை ஸ்பீட்ல போயிட்டு நம்ம ஒரு டேர்ன் எடுக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வெஹிக்கல்ல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு ரிட்டர்ன் டு சென்டரும் நல்லாவே இருக்கு இந்த வெஹிக்கல்ல. ஸோ நீங்க ஒரு நார்மல் டிரைவ் சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணே போதும். ஹைவேஸ்லயும் போனீங்கன்னா நீங்க ஒரு 80 ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கனாலே வண்டி நல்லா ஸ்டேபிளா நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ரேஞ்சுமே கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ரேஞ்சுமே கிடைக்கும். ஸோ அதனால சேஃப்டியா ஒரு 80 அந்த ரேஞ்சில் ஓட்டலாம். மேக்ஸிமம் ஸ்பீடுங்கும் போது ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணாலே போதும். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே இருக்கும். மற்றபடி ஏசி கூலிங் நமக்கு ஓகேவா இருக்கு. இன்ஃபோர்டைன்மெண்ட் நல்லா இருக்குங்க, பாக்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கு. ஸ்பீக்கர்ஸும் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா வந்துருதுங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 240 லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸும் ஓகே தான். ஸ்டெப்னி வீல் கிடையாது, பஞ்சர் கிட் தான். ஸோ இதோட ரைட் அண்ட் ஹேண்டிங் இன்னும் பெட்டர் பண்ணது பாத்தீங்கன்னா அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் டயர்ஸ் தான். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 mm சொல்லியிருந்தேன் முன்னாடியே. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 175/65 ப்ரொஃபைல் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் நமக்கு வந்துட்டு 14 inch வீல்ஸா கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே ஓகேவா இருக்கு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் ட்ரம் அந்த ஒரு செட்டப்ல தான் நம்ம கொண்டு போயிருக்காங்க. ஓவரால் டிசைனிங்கும் பாக்குறதுக்கு நமக்கு டியாகோ ஈவியோட ஐசி இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தாங்க இதோட டிசைனிங் செட்டப்பும் நமக்கு போயிருக்கு. ஸோ டிசைனிங் செட்டப்லாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம ஐசி இன்ஜின் அப்படியே நமக்கு ஈவியா கன்வெர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஈவன் நம்ம சார்ஜ் போடுறது கூட பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்காது. நம்ம ஃபியூயல் போடுவோம்ல அதே இடத்துல சார்ஜர் வர மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூயல் ஏர் பேக் தாங்க வருது இந்த டியாகோவை பொறுத்த வரைக்கும். நமக்கு டாட்டால மோஸ்ட்லி 6 ஏர் பேக் கொண்டு வரல. டாப் வேரியன்ட்ல மட்டும் சில வெஹிக்கிள்ஸ் ஆஃபர் பண்றாங்க. மற்றபடி பேஸ் எல்லாமே 2 ஏர் பேக் ஆப்ஷன் தான் வருது. ஸோ இதுலயுமே 2 ஏர் பேக் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD, ESP இதெல்லாமே வந்துருது. பிளஸ் இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ங்கிற மாதிரிங்கவும் நமக்கு ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுல வரக்கூடிய விஷயங்களா நமக்கு இருக்கு. ஸோ ரீஜன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஆக்சிலேஷன் வந்து கால் எடுக்கும் போதே நமக்கு நல்லாவே இது கொஞ்சம் பிரேக் வந்து அப்ளை ஆகி பிடிக்குது. நல்லா இருக்கு ரீஜன் ஒர்க் ஆகுறது. நீங்க பிரேக் போடும்போது நல்லா எவிடென்ட்டாவே பிரேக் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே காம்பினேஷனா வரும்போது இன்னும் நல்லா இருக்கு. மற்றபடி லைட்டிங் செட்டப்லாம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கம்ப்ளீட்டா LED செட்டப்ல தாங்க போயிருக்கு. ஃப்ரண்ட்ல LED ஹெட்லாம்ப்ஸ், DRLs எல்லாமே வந்துருது. ஃபாக் லேம்ப் கிடையாது. ஈவியை பொறுத்த வரைக்கும் ஃபாக் லேம்ப் இல்லை. நம்ம வேணா ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஒரு ப்ளூ தீம் ஆப்ஷன்ல கொண்டு போயிருக்காங்க. ரீஜன் ஒர்க் ஆகும்போது ரீஜனோட இது ஆக்டிவேட் ஆகுது. டிரைவ் பண்ணும்போது டிரைவோட இது ஆகுது. ஸோ நீங்க ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தாலே நமக்கு ரீஜன் வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்க. அந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ லெவல் 3ல வேற நம்ம வச்சிருக்கோம். நல்லாவே டக்குன்னு பிடிக்குதுங்க அது. ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்லோப் வருது. நம்ம இந்த கர்வ்ல அப்படியே நம்ம இது பார்ப்போம். நல்லா தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 70 ஸ்பீட் ரேஞ்சில் வந்து இந்த கர்வ் எடுத்தது. அப்ரோச் நல்லா தான் இருக்கு. ஸோ அதான் ஒரு 80-90 அந்த ரேஞ்சில் நீங்க வண்டியை வந்து க்ரூஸ் பண்றீங்கும் போது நல்லா ஸ்டேபிளா வண்டி போயிட்டே இருக்குங்க. ஒரு நார்மல் ஆக்சிலேஷன்ஸ் நீங்க தாராளமா ஒரு தாராளமா அடிக்கலாம். ஹைவேஸ்ல நல்லாவே இருக்கும் ஸ்டேபிளா வண்டி. வண்டி வந்து ஒரு அன்ஸ்டேபிள் வண்டி அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஓவர் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீட் 120ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஐசி இன்ஜின்ல 120 போறதை விட இந்த ஈவில 120 மோட்டர் பவர் அப்படிங்கவும்
நமக்கு அதிகமான ஒரு டார்க் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது வந்து இனிஷியலா டக்கு டக்குன்ட்டு அந்த டார்க்கு கொடுத்து போகும்போது நம்ம கொஞ்சம் ஒரு ஜர்க்கியா இருக்கும். ஸோ அது வந்து புதுசா வண்டி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்பென்சிவஸாவே இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக மிஸ் ஆகலாம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அபாயமா போகலாம். ஸோ அதனால நான் சொல்றேன், நார்மலா ஒரு 80, 90, 100 அந்த ரேஞ்சில் கிராஜுவலான ஒரு ஸ்பீட்ல ஆக்சிலேஷன்ல இந்த வெஹிக்கிளை ஓட்டினீங்கன்னா வண்டி நல்லாவே இருக்கும். இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ஒரு டீடைல் டிரைவ் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குள்ள இருக்க கேள்வி வந்து இதோட டிரைவிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வெஹிக்கிளோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் 293 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. பட் ஆன் ரோட் டெஸ்டட் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 205 இருந்து 220 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. அண்ட் மீடியம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 213 கிளைம் பண்ணுறாங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஒரு 150 160 தான் ரேஞ்சு கிடைக்கும். ஸோ என்னோட ஒரு டிப் பார்த்தீங்கன்னா, டியாகோ ஈவி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காமல் லாங் ரேஞ்ச் வேரியன்ட் போய்க்காங்க, உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கிறீங்க அப்படின்னாலும் மினிமம் ஒரு 200 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு அங்கே ஒரு சார்ஜ் போட்டு திரும்ப ரிட்டர்ன் ஒரு 200 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது லாங் ரேஞ்ச் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு 110 lakhs பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எம்ஜில வந்து காமட் ஈவியுமே நமக்கு இருக்கு. பட் அது வந்து ஒரு 4 பேர் போறதுக்கான ஒரு ப்ராப்பர் வெஹிக்கிளா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பூட் ஸ்பேஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த வெஹிக்கிள்ல இருக்காது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது 10 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஹேட்ச்பேக் ஈவினா டாடா டியாகோட ஈவியா தாங்க இருக்கு. உங்களுக்கு இன்னும் பட்ஜெட் இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு அடுத்து பஞ்ச் ஈவி இருக்கு. ஸோ அது கூட நீங்க போகலாம். இல்ல பட்ஜெட் இல்ல, நான் சிட்டிக்குள்ள அதிகமா ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஸ்பேஸ், ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ்மே இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். இல்ல நான் ஹைவேஸ்ல மேக்ஸிமம் ஓட்ட மாட்டேன், சிட்டிக்குள்ள தான் நான் ஓட்டுவேன். ஸோ டே டு டே லைஃபுக்கு சிட்டிக்குள்ள டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நான் போயிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கவங்களாமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகுங்க. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் போயிட்டு வரலாம். பார்க்கிங்குமே உங்களுக்கு ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இந்த டாடா டியாகோ ஈவி உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் என்னன்னா எக்ஸி மீடியம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7,99,000 ரூபாய்க்கு ஆரம்பமாகுது. ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்ட உங்களுக்கு 8,50,000 அந்த ரேஞ்ச் தக்கன வருங்க. பட் இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் 8 லட்சத்துக்குள்ளேயே ஓன் பண்ண முடியுங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்துட்டு டியாகோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 60,000 70,000 வரைக்கும் கன்சூமர் ஆஃபருங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அதனால 850 நீங்கள் ஒரு 60,000 கம்மியாக வச்சாலும் உங்களுக்கு ஒரு 790 அந்த ரேஞ்சுக்கே வந்து டியாகோ ஈவியோட பேஸ் மாடல் உங்களால் ஓன் பண்ண முடியும். பட் டாப் மாடல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூபா வருது. அதுல இருந்து ஒரு 70,000 கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 11.25 அந்த ரேஞ்சிலே வந்து டாப் மாடல் உங்களால் வாங்க முடியுங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாங்க. ஈவி வாங்கணும்னு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். இல்லை எனக்கு ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 14 15 அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 2-3 லட்ச ரூபா கூட போட்டு டாடா பஞ்ச் அந்த மாதிரிலாம் கூட போய்க்கலாம். ஈவி சொல்கிறேன். ஸோ டாடா பஞ்ச் ஈவி வந்து உங்களுக்கு ஒரு 14 15 லட்ச ரூபா லாங் ரேஞ்சுங்கிறது ஸ்டார்டிங் மாடலாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் போய்க்கலாம். மற்றபடி இந்த பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் எல்லாத்தையும் 1,60,000 கிலோமீட்டர் வாரண்டிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுமே இருக்கு. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எல்லாத்தையும் 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி இருக்கு. அண்ட் இந்த பேட்டரி அண்ட் மோட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு IP67 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கு. ஸோ இது எல்லாமே வண்டியோட சேஃப்டி வைஸ் இந்த மாதிரி நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.